யூஜிடிஆர்பிக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய நண்பர்களே, எங்கே படிப்பது, எப்படி படிப்பது என்று நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் பெரும்பாலும் விடுமுறை நாட்களில் உங்களுக்கு எங்கே படிப்பது, எப்படி படிப்பது என்று இலவசமாகவே நான் உங்களுக்கு வகுப்புகளை எடுத்துகிட்டு வரேன். அதில் நிறைய ஆலோசனைகள் பெறக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். வலைதளங்களில் ஒரு வீடியோவாக இதை பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு போடுறேன். இதை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் சரியாக பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பி எந்த மாதிரி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். குறிப்பாக ஆசிரியர்களிடையே 3 வகையான ஆசிரியர்கள் இருக்காங்க. டிஆர்பி எப்படா வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளானர் எப்போ வெளியாகும் அப்படின்னு ஆனுவல் பிளானரை எதிர்பார்த்து காத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முதல் வகை. 2வது வகை ஆசிரியர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கோச்சிங் சென்டர் போய் ஜாயின் பண்ணி உடனே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நோட்ஸ் வாங்கிடலாம், ஒரு நோட்ஸ் வாங்கி அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கேட்டகரி தான் நீங்கள் இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப அதிகமான கேட்டகரியாக இருக்காங்க. சரிங்களா? இதில் அந்த முதல் கேட்டகரி ஆனுவல் பிளானர் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு அந்த டேட்டை வச்சுக்கிட்டு அந்த மந்த்தை வச்சுக்கிட்டு சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகக்கூடியவர்கள் இருக்காங்க. இவங்க ஒரு நல்ல கேட்டகரி தான். அதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அது ஒரு நல்ல கேட்டகரி தான். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த 2 பேர் தான் என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் அறியாமையில் இருக்கக்கூடிய 2 கேட்டகரியாக இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்பர் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நோட்ஸ் மட்டும் வாங்கி படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சரிங்களா? இந்த 2 கேட்டகரிக்கும் நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னாக்கா, கால்பர் வந்ததுக்கப்புறம் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு 70 நாட்கள் கொடுக்குறாங்க. அந்த 70 நாட்களுக்குள்ளாக உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு 10 நாள் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு அதுக்கான டேட்டாக்களை சேகரிக்கிறதுக்கே போயிடும். மீதி இருக்கக்கூடிய 60 நாளில் நீங்கள் நல்ல கோச்சிங் சென்டரை தேடுவீங்களா, அல்லது மெட்டீரியலை தேடுவீங்களா, டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவீங்களா, குரூப் டிஸ்கஷன் பண்ணுவீங்களா, அல்லது ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் வாங்குவீங்களா, என்ன பண்ணுவீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் சில பேர் மெட்டீரியல் மட்டும் வச்சுட்டு படிச்சிடலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சபட்சம் 50 சென்டர் இருக்குது. இப்போ 50 சென்டர்லுமே ஒரு வகையான மெட்டீரியல் கொடுக்குறாங்க. ஸோ இது மெட்டீரியலை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பாஸ் பண்ணிட முடியுமா சமகாலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சரிங்களா? ஏன்னா அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் எல்லாருமே மெட்டீரியல் வச்சுருக்காங்க, ஆளுக்கு ஒரு கையில் ஒரு மெட்டீரியல் வச்சுருக்காங்க, அவங்க பாஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ வெறும் மெட்டீரியல் மட்டுமே உங்களுக்கு வெற்றிக்கான வழியாக இருக்காது அப்படின்றது என்னுடைய 2வது விஷயம். சரிங்களா? முதல்ல கால்பர் வந்தால் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு, ஒரு மெட்டீரியலை மட்டும் வச்சுட்டு பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு. சரிங்களா? ஸோ அப்புறம் என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஆசிரியர்கள் சொல்கிறேன், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல சார், அதனால தான் நான் மெட்டீரியல் மட்டும் கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது டிஆர்பி, இது கவர்மெண்ட் எக்ஸாம். இது ஒரு வெறுமனே ஒரு தகுதி தேர்வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு ஓரளவுக்கு 60 மார்க் எடுத்தால் பாஸ், 40% இருந்தால் போதும் பாஸ் அப்படின்ற மாதிரி வருது. இங்கே இந்த பாஸ் பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு 30,000 பேர் எழுதுகிறாங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 30,000 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா, அதில் எவ்வளோ பேருக்கு மட்டும் வேலைன்னா 150 பேருக்கு மட்டும்தான் வேலை. 150 போஸ்ட் தான் வரும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அப்போ முதல் இடத்துல இருக்கக்கூடிய 150 பேருக்கு மட்டும்தான் வேலை. அப்போ மீதி எவ்வளோ பேருக்குன்னா 29,650 பேருக்கு வேலை கிடையாது. 850 பேருக்கு வேலை கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த முதல் 150 இடத்திற்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக நீங்கள் மூல நூல்களை படிக்க வேண்டும். மூல நூல்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய நண்பர்களோடு கலந்துரையாடல் செய்ய வேண்டும். சரிங்களா? அதற்கப்புறமாக நீங்கள் 2வது இடம் தான் மெட்டீரியலுக்கு கொடுக்கணும், 3வது இடம் தான் டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த முறையில் யார் தயாராகிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து போயிடுறாங்க. சரிங்களா? அரசு பணிக்கு போயிடுறாங்க. ஆனால் இது தெரியாமல் நம்மளுடைய ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, எப்போ கால்பர் வருதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், கால்பர் வந்தால் பார்த்துக்கலாம், கால்பர் வருமானு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த முதல் பிளானரை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பேரும் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல நூல்களை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது டிஆர்பி வந்தால் என்ன,
நீங்கள் வந்து படித்து முடிச்சிருங்க. அந்த டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தையும் படித்து முடித்து விட வேண்டும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நாட்களிலும் நம்மளிடம் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, வகுப்பே கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? என்ன நீங்கள் வந்து செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன மாதிரியான வகைகளில் நீங்கள் படிக்கணும், அடுத்தடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற எல்லா வகையான அறிவிப்புகளையும் உங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து யூஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே ஆன்லைன் கிளாஸு. நைட்டு 7 மணிக்கு மேலே தான் கிளாஸு. இல்லத்தரசிகளுக்கு வசதியாக அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றதுனால அவங்க எப்போ வேணாலும் வீடியோ கிளாஸாக ரெக்கார்டட் கிளாஸாக பார்த்துக்கிற அந்த வசதியும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து சார் இந்த புக்ஸ் எல்லாம் எங்கே சார் வாங்குறது அப்படின்னு அடுத்த உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு அலைபேசி எண் கொடுத்துருவேன். அந்த எண் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன புத்தகம் தேவையோ அந்த புத்தகத்தை உங்களுடைய வீட்டிற்கே அனுப்பி வைத்து விடுவார்கள். சரிங்களா? எந்த டெக்ஸ்ட் புக் சொல்கிறீங்களோ அந்த புத்தகத்தை உங்களுடைய வீட்டிற்கே அனுப்பி வைத்து விடுவார்கள். என்னுடைய பெயர் நறுமலர் அகாடமி அப்படின்னு பெயர் சொன்னால் மட்டும் போதும். அவங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பி விட்ருவாங்க, அல்லது உங்களுக்கு வந்து போஸ்டல் மூலமாக அனுப்பி வச்சுருவாங்க. சரிங்களா? அப்போ புத்தகங்களை வாங்குவதற்கும் நம்ம உதவி செய்கிறோம். நீங்கள் என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கும் நம்ம உதவி செய்கிறோம். ஆசிரியர்கள் என்னென்ன வகையில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர்களுக்கு தகுந்தாற் போல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பயிற்சியை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியுமே தவிர தனித்தனியாக ஒரு பயிற்சி மையத்துக்கு கோச்சிங் மட்டும் போனால் போதும், ஒரு மெட்டீரியல் மட்டும் பண்ணால் போதும், அதே மாதிரி ஒரு டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணால் போதும், அதில் நம்ம தேர்ச்சி பெற்று விடலாம் என்று நீங்கள் நினைப்பதை முதலிலே நிறுத்தி விடுங்கள். சரிங்களா? இது எல்லாம் பண்ணுங்கள். குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள், ஒரிஜினல் புக்ஸ் வாங்குங்க, மெட்டீரியல் வாங்குங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வாங்க. எந்நேரமும் படித்து கொண்டே இருங்க. நீங்கள் என்ன வேலை செய்திருந்தாலும் இந்த கால்பர் இந்த மாதம் வருது அப்படின்னு சொன்னாக்கா, மார்ச் மாதத்தில் வருதுன்னா உடனே அந்த வேலையை விட்டுட்டு உடனடியாக 24 மணி நேரமும் அதே சிந்தனையாக இருங்க. நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.